வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கைனமேட்டிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணுறது, எங்கே வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணுறது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா சார்பு திசைவேகம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே மாதிரி வெக்டார் அடிஷன், வெக்டார் கூடுதல், வெக்டர்களுடைய கூடுதல் எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன கான்செப்ட்டு, அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அதாவது சார்பு திசைவேகம், அதை முதல்ல பார்த்துருவோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம படித்தது எல்லாமே ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், ரெக்டிலீனியர் மோஷன். இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷனில் தான் படித்தோம். சார்பு திசைவேகம் நேர்கோட்டு இயக்கத்தில் நம்ம பார்த்தோம். நேர்கோட்டு இயக்கத்தில், ஒரு பரிமாண இயக்கத்தில் சார்பு திசைவேகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட், அதனுடைய திசைவேகம் VA அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. இன்னொரு ஆப்ஜெக்ட் B, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய திசைவேகம் VB, வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் Bங்கிற பொருளுடைய திசைவேகம் VB. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது, நேர்கோட்டில் இயங்குது. அப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறப்ப, சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கிறப்ப, உதாரணத்துக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A, அதாவது Bயினுடைய சார்பு திசைவேகம் Aயை பொறுத்து, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், VBAன்னு சொல்லுவோம். VBA ஈக்குவல் டு VB மைனஸ் BAன்னு எழுதுவோம். சரியா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பரிமாண இயக்கம், ரெக்டிலினியர் மோஷன் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். அந்த இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதே வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் டூ டைமென்ஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் டூ டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் அ பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தளத்தில் இயங்குதல், மோஷன் இன் அ பிளேன், ஒரு தளத்தில் இயங்குதல். அப்போ டூ டைமென்ஷன், இருபரிமாண இயக்கம், ஒரு தளத்தில் இயங்கும்போது, ஒரு பொருள் ஒரு தளத்தில் இயங்கும்போது அதனுடைய, ஒரு தளத்தில் இயக்கம், அதனுடைய சார்பு திசைவேகம், அதுக்கு என்ன பண்ணுறது. ஒரு தளம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த போர்டு வந்து ஒரு தளம், இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ இந்த தளத்தில் ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தளம்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல இது